உருவான செய்தி. ஆதிசேது என்னும் கோடியக்கரை. இந்த ஊரில் 18 சித்தர்களுக்கு பார்வதியும் பரமசிவனும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம். பார்வதி பரமசிவன் திருமண கோலத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆதிசேது என்னும் கடற்கரை கிராமத்தில் 18 சித்தர்கள் ஒன்று கூடி 9 கோடி சிவமந்திரங்களை ஜபம் செய்தனர். இதனை கண்ட சிவபெருமான் திருமண கோலத்துடன் 18 சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்தார். கோடி மந்திரங்களை செபித்ததால் கோடியக்கரை என இந்த ஊர் பெயர் பெற்றது. நவகோடி சித்தர் கோயிலின் அர்ச்சகர் பழனிவேல் இந்த கோயிலை பற்றி கூறுவதை கேட்கலாம். வணக்கம். இந்த ஆலயத்துடைய பேர் நவகோடி சித்தர் கோயில்னு பேர். இந்த ஊருடைய பேர் ஆதிசேது என்னும் கோடிக்கரைன்னு பேருங்க. இங்கே உள்ள சுவாமியின் பேர் கோடகி அம்பிகா சமேத கோடீஸ்வரர் நவகோடி சித்தர் கோயில்னு பேர். இங்கே பார்வதி பரமேஸ்வரன் திருமண கோலத்தோடு 18 சித்தர்கள் காட்சி கொடுத்த ஸ்தலங்க. கைலாயத்தில் நடக்கிற சிவபெருமான் திருமண கோலத்தை காண வேண்டி இங்கே ஆதிசேதில் 18 சித்தர்கள் ஒன்று கூடி சித்தால் ஆச்சிரமம் ஏற்படுத்தி 9 கோடி சிவமந்திரங்கள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணக்குள்ள பார்வதி பரமேஸ்வரன் திருமண கோலத்தோடு 18 சித்தர்கள் காட்சி கொடுத்ததாக ஐதீகங்க. இந்த கடல் புனித தீர்த்தம். இது ஆதிசேது தீர்த்தம். நீங்கள் கடலில் நீராடிட்டு இந்த சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாக வேண்டியிருக்கும். நீங்கள் மற்ற சிவாலயங்களில் பார்த்தா சிவலிங்க வடிவமாகவும் அம்பாள் சன்னதி தனியாகவும் இருக்கும். இது லிங்க வடிவிலேயே சுவாமி அம்பாள் திருமண கோலத்தோடைய உடையது. இது தலத்தோட ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இங்கே உள்ள விநாயக பெருமான் வியாசக முனிவர் பாரதம் சொல்ல விநாயக பெருமான் தந்தத்தை ஒடிச்சு எழுதின பாதையாக உள்ளது. அதே மாதிரி பக்கத்தில் பாலசுப்ரமணியேஸ்வரர். அடுத்தது ஒரே கல்லில் சப்த மாதர்கள், சப்த கன்னிகள், நவகிரகங்கள் இருக்கு. ராகு, கேது, நாகர் இருக்கு. பின்னாடி காவல் தெய்வம் முனீஸ்வரர் சாமிகள் காவல் தெய்வமாக உள்ளது. அடுத்ததா ஆனந்தராமன் இந்த ஊரை சார்ந்தவங்க இந்த கோடியக்கரையோட சிறப்புகளை சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ கேட்போம். தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமமாக இருக்கின்ற இந்த கோடியக்கரை ஆங்கிலேயர் காலத்தில் பாயிண்ட் கலிமர் என்று அழைக்கப்பட்டது. கோடியக்கரை கிராமம் அழகிய ஒரு சுற்றுலா கிராமமாகும். இங்கு கடலும் காடும் இணைந்த ஒரு சுற்றுலாத்தலம். இங்கு 22,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரந்த விரிந்த காடுகள் அமைந்துள்ளன. இந்த காடுகளில் மான், பன்றி, குதிரை போன்ற விலங்கினங்கள் இங்கு இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த காடுகளில் மான்களை பார்ப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இங்கு காடுகளில் லைட் ஹவுஸ் அமைந்துள்ளது. ஒன்று பொன்னியின் செல்வன் புதினத்தில் வருகின்ற சோழா கலங்கரை விளக்கமும், அதற்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட லைட் ஹவுஸும் மற்றும் தற்போதைய காலத்தில் கட்டப்பட்ட புதிய கலங்கரை விளக்கம் ஆகிய 3 கலங்கரை விளக்கம் ஒரே கிராமத்தில் அமைந்திருப்பது மிகச் சிறப்பாகும். அதுபோல் இங்கே வெளிநாடுகளிலிருந்து பறவைகள், ஆயிரக்கணக்கான பறவைகள் அக்டோபர் முதல் மார்ச் வரை சீசன் காலங்களில் செல்கின்றன. ரஷ்யா, சைபீரியா போன்ற குளிர் பிரதேசங்களிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து இங்கே பறவைகள் தங்கி இந்த சீசன் காலங்களில் இருந்து 2-3 மாதங்கள் தங்கி திரும்ப அதனுடைய பழைய இடமான சைபீரியா, ரஷ்யா போன்ற அண்டார்டிகா பகுதிகளுக்கு திரும்ப செல்கின்றன. இதனை ஆராய்ச்சி செய்வதற்காக இங்கே பறவைகள் ஆராய்ச்சி மையம் ஒன்று BHNS என்ற முறையில் இங்கே மும்பையிலிருந்து தங்கி பறவைகள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஆதிசேது என்று அழைக்கப்படுகின்ற கோடியக்கரையில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற அமாவாசை தினங்களில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக வெளியூர், வெளி மாவட்டத்திலிருந்து நிறையா பக்தர்கள் இங்கே மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடற்கரையில் குளித்து சித்தர் கோயில்களில் வழிபட்டு செல்கின்றார்கள். அதுபோல் நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால் மற்ற பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் சீசன் அக்டோபர் முதல் மார்ச் வரை உள்ள சீசன் காலங்களில் தங்கள் குடும்பத்துடன் இங்கே தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். அதனால் கோடியக்கரை மீனவ கிராமத்தில் பல்லாயிரம் கோடிக்கான மீன்பிடி தொழில் இங்கே நடைபெற்று வருகின்றது. அதுபோல் இந்த அழகிய கோடியக்கரையில் கோடிமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. மிகச்சிறப்பான ஆலயமாக அமைந்து இந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றது. இந்த அழகிய சுற்றுலா தலத்திற்கு இந்த பொங்கல் விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இது போன்ற இயற்கை சூழல் மிக்க பகுதிகளை ரசித்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ரோசி பிரான்சஸ் இவங்க
கோடியக்கரையில் இருக்கக்கூடிய மும்பை பறவைகள் ஆராய்ச்சி மையத்தின் ஆராய்ச்சியாளர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? இங்கே இருக்கிற பாயிண்ட் கேலிபர் இந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ அதிகமான பறவைகளும் எவ்வளோ அதிகமான அளவு நம்பர்ஸில் பறவைகள் இருக்குது பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அன்னைக்கு முதல்ல பிஎன்ஹெச்எஸ் வந்து பாயிண்ட் கேலிபர் அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரிங்கிங் ஸ்டடீஸும் அது இல்லாமல் நிறைய ஸ்டடீஸ் இந்த வந்து வெளிமான் அந்த மாதிரி காட்டில் பாயிண்ட் கேலிபர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாயிண்ட் கேலிபர் இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா இந்த இடம் வந்து நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் எல்லாம் ஹேபிட்டாட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு இடம். இங்கே வந்து சதுப்பு நிலம் பார்க்கலாம், நீங்கள் வந்து ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் மாதிரி காடு பார்க்கலாம், இல்லைனா வந்து பீச் மாதிரி இடங்கள் பார்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக் மாதிரி நல்ல தண்ணி இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து முனியப்பல் லேக் பார்க்கலாம். அங்கே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான விதத்தில் இருக்கிற ஹேபிட்டாட் இருக்கிறதுனால வந்து இங்கே நிறைய அபண்டன்ஸ் இருக்குது, டைவர்சிட்டி இருக்குது. அந்த டைவர்சிட்டி பேர்ட்ஸில் கூட நமக்கு நிறையா பார்க்கலாம், பறவைகளும் நிறையா டைவர்சிட்டி இங்கே பார்க்கலாம். இது வந்து பாயிண்ட் கேலிபர் ஸ்பெஷாலிட்டினா வெளிநாட்டு பறவைகள் தான். நான் வெளிநாட்டு பறவைகள் சொல்லும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், அதுனா ஆர்டிக் ரீஜன், அதாவது ஆர்டிக் ரீஜன், டுண்ட்ரா ரீஜன், ரஷ்யா, அந்த மாதிரி யூஎஸ், அலாஸ்கா அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நாட்டில் வின்டர் மந்த்ஸில் வரக்கூடிய பறவைகள். வின்டர் மந்த்ஸ் சொல்லும்போது ஆகஸ்ட் செப்டம்பர் முதலாக வெளிநாட்டு பறவைகள் வந்துட்டு அது ஃபுல் வின்டர் மந்த். அதனால குளிர் இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாயிண்ட் கேலிபர் மாதிரி இருக்கிற ட்ராபிக்கல் ஏரியாஸ், அதுனா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் கண்ட்ரீஸ்லேக்கு நம்ம மாதிரி இந்தியா, அது மாதிரி ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அந்த இடங்கள்லேக்கு பறவைகள் வந்துட்டு ஃபுல் வின்டர் மந்த்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் திருப்பி போகுது. அப்படி திருப்பி போகும்போது அந்த குளிர் காலகட்டத்தில் அங்கே இருக்கிற மாதிரி ஸ்னோ கவர் ஆகி உணர்வதும் கிடைக்காத மாதிரி இருக்கிற அவஸ்தைகள் அவாய்ட் பண்ணதுக்காக தான் அவர் எல்லாரும் பேர்ட்ஸ் வந்து இங்கே வருது. அப்போ இங்கே வந்து திருப்பி போகும்போது இந்த இடம் அந்த அளவுக்கு உணர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம இந்த ஹேபிட்டட் கூட ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த இங்கே வரக்கூடிய பறவைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபீடர்ஸ். அதனால் எல்லா பறவைகள் பார்க்குற மாதிரி ட்ரீயில் பர்ச் பண்ணாமல் தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் பார்க்குற மாதிரியே சதுப்பு நிலங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணி அங்கே உணர்வு சாப்பிட்ற மாதிரியே பறவைகள். அங்கே இந்த பறவைகளுக்கெல்லாம் மெயினாக பார்த்துங்க, நல்ல மூக்கு நல்ல நீட்டமாக இருக்கும். அந்த மூக்கு வச்சுட்டு தான் ஜாஸ்தி பறவைகள் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பறவைகளில் வந்து எப்படி ஸ்டடி பண்ணுவாங்க, எங்கே இடத்துலேருந்து வருது எங்கே இடத்துக்கு போகுதுன்னு தெரியறதுக்கு தான் இங்கே பேர்ட் மார்க்கிங் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஎன்ஹெச்எஸ் வந்து 1927 முதல்ல இந்தியாவில் வந்து ரிங்கிங் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன். ரிங்கிங்னா நம்ம பேர்ட் பிடிச்சிட்டு அது காலில் ஒரு வளையம் போடுறதா ரிங்கிங் சொல்லுவாங்க. அப்போ அந்த வளையத்தில் வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷன், நம்ம இன்ஸ்டிடியூஷன் பேர் இருக்குவாங்க, அப்புறம் ஒரு ரன்னிங் நம்பர் கூட இருக்குவாங்க. அந்த நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும். அந்த பறவைக்கு இல்லாமல் வேற ஒரு பறவைக்கும் அந்த நம்பர் கிடைக்காது. இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரிங்ஸு நம்ம பறவை பிடிச்சி அதில் காலு வளையம் போட்டு பறவை திருப்பி அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பறவைகள் இப்போ ரிங் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்போ இந்த பறவைகள் வந்து ரிங் பண்ணி நம்ம திருப்பி பறவைகளை வெளியில் விடும்போது அந்த பறவைகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துல ஆளுகள் வந்து பறவைகள் பிடிச்ச இல்லை பறவைகளில் ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த வளையம் தெரியும், அது கூட இருக்கிற கலர் ஃபிளாக்ல இருக்க டீட்டெயில்ஸ் தெரியும் போது நம்ம கிட்ட அவர் சொல்லும் போது நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த 7 லட்சம் பறவைகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பறவைகள் வரைக்கும் திருப்பி டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு.
செய்தி